ஊழியர் பாஸ்டர் அண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்களை அழைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். நினைக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் நாளிலும் வெளிப்படுத்தின காரியங்களை எடுத்து வர ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். எவ்வளவு நேரம் brother? எனக்கு ஒரு மணித்தியாலம் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு என்ன செய்ய போறீங்கள்? இல்ல தெரியல, ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம். ஓகேயா? ஓகே பாஸ்டர். சரி சரி. அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே வார்த்தையாக நம்மோடு இருக்கிறீர், நம்மோடு பேசுகிறீர், நம்மை விடுதலையாக்குறீர், நம்மை ரட்சிக்கிறீர். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரை மேற்கொள்ளட்டும், 100ஆய் பலன் தரட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறட்டும். இயேசுவின் இடையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காலம் தாமதிக்காமல் தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாம் கிரிகைகளினாலே நீதிமான் ஆபிரகாம் கிரிகையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. கிரிகை செய்கிறதற்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரிகை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரிகை இல்லாமல் தேவனாலே நீதிமான்கள் நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். பிரியமானவரை கவனியுங்கள். ஆபிரகாம் பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் அல்ல, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானாலும் கூட நமக்கு தேவையானது என்ன என்றால் விசுவாசம். தேவன் என்னை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கிட்டார், இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை இல்லை என்கின்ற விசுவாசம்தான் என்னை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கி அவருடைய நீதியின்படி வாழ எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஆகவே நம்முடைய கிரிகைகளை நாங்கள் நம்புவோமானால், நம்முடைய கிரிகையினால் நாங்கள் நீதிமான்களாக விரும்புவோமானால், நம்முடைய கிரிகையினாலே நாங்கள் தேவனை பிரியப்படுத்த நாங்கள் நினைப்போமானால் அங்கேதான் தவறு பண்ணுகிறோம். ஆனால் தேவனை நம்பி, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி, அவருடைய அன்பை மாத்திரம் நம்பி நாங்கள் வருவோமானால் நிச்சயமாய் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். ஆமென். அப்ப நம்முடைய கிரிகையினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதல்ல, எங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தமாக்குற தேவனை நம்பி நாங்கள் வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதற்கு பேர் தான் கிருபை. ஆமென். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் கவனிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிங்கள், இங்கே உலகத்திலே பரிசுத்தமாய் வந்த என்று சொல்லப்படவில்லை. எந்த மனுஷன், அவன் எந்த சபையை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த
சமயத்தை சேர்ந்தவனால இருந்தாலும் சரி, ஆனால் அவரிடத்தில் வரும்பொழுது அவருடைய இரத்தம் அவனை கழுவி சுத்தப்படுத்துகிறது, விடுதலை ஆக்குகிறது. கவனியுங்கள், இயேசுவுக்கு பக்கத்திலே 2 கள்ளர்கள் அங்கே சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். 2 பேருமே மரணத்துக்கு பாத்திரவான்களா இருந்தார்கள். அப்பேற்பட்ட கொடிய பாவத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனாலும் கவனியுங்கள், அங்கே அழுது குளறி கண்ணீர் வடித்து அவர்கள் என்ன செய்யவில்லை? பாவங்களுக்காக இரங்குமையா என்றெல்லாம் குளறவில்லை. அவர்கள் சொன்னது, அதுல ஒருவன் சொன்னது வார்த்தை, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும். கவனியுங்கள், ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய ராஜ்யத்திலே பாவிகளை சிநேகித்து விடுதலையாக்கி அவர்களை உம்மோடு கூட உன்னதங்களிலே உயர்த்தி வைக்கிற தேவனா நீர் இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்திலே நீர் என்னை நினைத்தாலே போதும், ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன், ஆகவே நினைத்தருளும் என்று அவன் கேட்கிறான். அந்த இடத்திலே ஆண்டவர், நீ ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அந்நிய பாஷை பேசவில்லை, ஆகவே பரலோகத்துக்கு வர முடியாது என்று அங்கே அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அதெல்லாம் செய்வதற்கு அவனுக்கு காலங்களும் இல்லை, நேரங்களும் இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபை அவரோடு கூட பரலோகத்திலே உட்கார பண்ணினது. ஆமேன். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென். ஆகவே கிருபையை நம்பி நாங்கள் ஜெபத்துக்கு வரும் பொழுது எப்பொழுதுமே தேவ கிருபையை நம்பி வர வேண்டுமே அல்லாமல் நம்முடைய பரிசுத்தத்தை நம்பி நாங்கள் வரக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் வாசிக்கிறோம், எசாயா 64 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அப்ப பாருங்கள், எங்களுடைய நீதி எப்பேற்பட்ட நீதி என்றால் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஈவன் நாங்கள் ரோமரிலே வாசிக்கிறோம், பாவம் செய்யாதவனையும் ஆதாமுடைய பாவ சுபாவம் மேற்கொண்டது, பாவம் செய்யாதவனும் பாவம் செய்தவனா எண்ணப்பட்டான். அப்ப நான் பாவமே செய்யல, நான் பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஏனென்றால் பிறக்கும் பொழுதே அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான். ஆகவே நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது அவருடைய அன்பை நம்பி, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய இரக்கத்தை நம்பி நாங்கள் வரும் பொழுது நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை அவர் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அது நோயா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், தடையா இருக்கட்டும், தாமதமா இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுக்களா இருக்கட்டும், இவைகள் எல்லாமே பாவத்தினால் வந்த சம்பளங்கள். ஆகவே இவை எல்லாவற்றிலும் இருந்து, இந்த சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அவரோடு கூட உன்னதமான இடத்திலே நம்மை உட்கார பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். இன்னும் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், கவனியுங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், அவர் நம்முடைய சொந்த கிரியையின் மேல் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய கிரியையின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமேன். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், என்றால் நம்முடைய கிரிகையினால் நாங்கள் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமேன். தேவனுடைய கிரிகையினால் நாங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். புதிய மனுஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இவைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் தானாய் ஓடி போகும். ஆமேன். ஆனால் நாங்கள் இவைகளை விசுவசிக்காமல் இப்பொழுதும் பழைய பலவீனங்களை, நமக்குள்ளே அந்த பலவீனங்கள் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் அவைகள் நமக்குள்ளே கிரிகை செய்கிறது. ஆனால் இல்லை, நான் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நாங்கள் எங்களை கன்வின்ஸ் பண்ணுவோமானால், நாங்கள் எங்களை நம்ப பண்ணுவோமானால், தேவ வார்த்தையை
வாசித்து எஸ் தேவன் புதிதாக்கி விட்டார், நான் புதிய மனுஷன், ஆகவே இருளின் அதிகாரம் பாவம் என்னை தொட முடியாது, நடத்த முடியாது, பாவ ஆளுகையில் நான் இல்லை, பாவம் எனக்கு கடவுள் இல்லை, இப்பொழுதோ தேவன் என்னை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதுக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவன் என்னை ஆளுகை செய்கிறார் என்பதற்கு முழுமையாய் நம்பி அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு வசனம் இது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. அப்ப நாங்கள் இதனுடைய வசனத்தின்படி நாங்க போய் என்ன செய்யறதில்ல, தலையை கொடுத்து நாங்கள் இன்று முதல் கொன்று உமக்கு அடிமையா வருகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதற்கு நாங்கள் அடிமைகளாக வாழ்கிறோம். இன்னொரு விதத்திலே சொன்னால் அவைகள் நம்மை ஆளுகை செய்கிறது. அதுதான் அடிமைத்தனம் என்றால் என்ன என்று சொன்னால், இன்னொருவர் நம்மை ஆளுகை செய்வது, ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுப்பது. அப்ப எந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ, ஒரு தவறான அவவிசுவாசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால், அந்த தவறான அவவிசுவாசத்தை நம்பினோம், அதற்கு நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் அவைகள் தான் எங்களை ஆளுகை செய்யும். என்ன பிரதர், எனக்கு வயசாகிறபடினால பொடி பார்ட்ஸ் எல்லாம் பழுதாகும் தானே என்று நான் நினைத்தால் இது தெய்வீகம் அல்ல, இது மாமிசம். மாமிச எண்ணங்கள் எப்பொழுதுமே மரணத்தை கொண்டு வரும். ஆனால் தேவன் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அப்ப சரீரங்களின் அங்கங்கள் நிச்சயமா உயிர்ப்பிக்கப்படும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நம்மை அநேக நாட்களினால் நம்மை திருப்தியாக்குவார் என்று சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்முடைய வயது வால வயது போலாகும், மறுபடியும் வாலிபம் திரும்பும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் நடக்கல என்ன நாங்க நம்பல. ஆனா நாங்கள் நம்புவோமானால் மாத்தாளுக்கு சொன்னது போல நம்மை பார்த்து சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் பைத்தியக்காரர் போல நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தை போல மாறாவிட்டால். ஏனென்றால் குழந்தையினிடத்திலே நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அது நம்பும். கிறிஸ்துமஸ் தாத்தா சிம்னிக்கலால இறங்கி வந்து என்ன செய்வார், நாங்க கட்டி வச்சுக்கிற சொக்ஸுக்குள்ள உங்களுக்கு கிஃப்ட் போட்டுட்டு போவாருன்னு சொன்னா அந்த புள்ள நம்பும். அதிகாலையில ஒளிம்பி அடுத்தனா என்ன செய்யும், ஓடி போய் அந்த சொக்ஸுக்குள்ள ஏதாவது இருக்குதான்னு என்ன செய்யும், அந்த புள்ள பார்க்கும். அந்த பிள்ளை என்ன நினைக்கா, அது எப்படி அவர் இவ்வளவு பெருசா இருக்கிறார், இவ்வளவு வண்டியோட இருக்கிறார், அவர் எப்படி இந்த சிம்னிக்கலால் வர முடியும் என்றெல்லாம் குழந்தைகள் கேட்பதில்லை. ஏனென்றால் லொஜிக்காய் அவர்கள் திங்க் பண்ணுவதில்லை. ஆகவேதான் தேவன் நமக்கும் சொல்லுகிறார், லொஜிக்காய் திங்க் பண்ணாமல் ஒரு குழந்தை புள்ள நம்புகிறது போல நீங்கள் என்னை நம்புவீர்களானால், என்னிடத்தில் வருகிறவன் இந்த சிறுவனை போல் ஆகாவிட்டால், அப்ப நாங்கள் சிறுவர்களைப் போல தேவனை அப்படியே நம்ப வேண்டும், வார்த்தையின்படி நம்ப வேண்டும். இது நம்முடைய வார்த்தை அல்ல, செய்து முடித்து அவர் எழுதி கொடுத்த வார்த்தை. ஆகவே இவற்றை அப்படியே நம்பும் பொழுது அவை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். இவைகள் எல்லாம் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால, கவனியுங்கள், திஸ் இஸ் என்னத்தை குறித்து பேசுது, அவருடைய அன்பை குறித்து பேசுது, நம்முடைய அன்பை குறித்து அல்ல. நம்முடைய அன்பு அப்பப்ப என்ன செய்யும், ஏறி இறங்கும். நன்மையான காரியம் நடந்தா
என்ன செய்யும்? சந்தோஷமா வர்ஷிப் பண்ணுவோம். துக்கமான காரியம் நடந்தா, ஏன் ஆண்டவரே நடக்குது? என்னத்துக்கு ஆண்டவரே நடக்குது? நான் என்ன பழி பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு மட்டும் சோதனை? என்றெல்லாம் நாங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இங்கே தேவன் அவருடைய அன்பை நம்பி வரும்படி சொல்லுகிறார். அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். அப்ப கவனிங்கள், அக்கிரமத்தில் மரித்து போனவன் பரிசுத்தமாய் வாழுவான், ஏதாவது நன்மை செய்வான், ஏதாவது பரிசுத்த நற்கிரியை செய்வான் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவன் மரித்து போனான். அப்ப மரித்து போன இடத்திலே என்ன செய்ய முடியாது? எதுவும் எதிர்பார்க்க முடியாது. தேவன் எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவரை நம்பி வரும்படி எதிர்பார்க்கிறார். ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நாங்கள் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அன்பினாலும் தான் ரட்சிக்கப்பட்டோமே ஒழிய நம்முடைய கிரிகையினால் அல்ல. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்வாரல்ல செய்தார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே ஆவிக்குரிய உலகத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். அப்ப நாம கட்டளை இடுகிறது நடந்தே ஆகணும். நாம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அது நடந்தே ஆகணும். ஏனென்றால் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களா இருந்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் என்னத்தை சொல்லுகிறோமோ அது நடந்தே ஆகணும். கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தை அநேக வேளைகளிலே நமக்கில்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்? நாங்கள் பூமியிலே உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் எந்த மகிமையிலும் உட்கார்ந்து இருக்கவில்லை, எந்த மேன்மையிலும் உட்கார்ந்து இருக்கவில்லை. ஈவன் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உட்கார்ந்து இருக்கவில்லை. நாங்கள் மனுஷர்களாக சாதாரண மனுஷர்களாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறபடியினால்தான் எதுவும் நமக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் இந்த வசனத்துக்கு நாம ஒப்பு கொடுப்போமானால் இந்த வசனம் நம்மை ஆளுகை செய்யும். ரோமர் 6:16 இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் இந்த வசனம் நம்மை ஆளுகை செய்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வைக்கும். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய சுகம், நம்முடைய வெற்றி, வாழ்க்கை இவைகள் எல்லாமே நம்முடைய கிரிகை அல்ல. இது கிறிஸ்துவின் ரட்சிப்பு, கிறிஸ்துவினால் உண்டானது. ஆமென். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அப்ப இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவை எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமை பாராட்ட நம்மிடத்தில் எதுவும் இல்லை. அப்ப இந்த சிந்தையோடு நாங்கள் வர வேண்டும். ஆபிரகாமை குறித்து வாசித்தோம். அவன் என்ன செய்தானாம்? விசுவாசித்தான். ஆனால் எல்லா ஏரியாவிலும் அவன் விசுவாசிக்கவில்லை. ஆபிரகாமுடைய காலங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் கிருபையின் காலம், நியாய பிரமாணம் கொடுக்கப்படாத காலம். அந்த காலத்திலே சோதோம் குமாரா அழிய போகிறது என்று தேவன் சொன்ன பொழுது கவனியுங்கள், கிருபையின் காலத்திலே இருக்கிறேன், ஆகவே தேவனை நம்பி நான் ஜெபிப்பேனானால் நிச்சயமாய் தேசங்களை விடுதலையாக்க முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்திருக்கலாம். ஆனால் மாறாக ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். எப்படி? நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு 50 நீதிமான் இருந்தார். ஆண்டவரே, நீர் சோதம் குமாராவை அழிப்பீரோ? அப்ப தேவனுடைய கிருபையை நம்பி வராமல், தேவனுடைய இரக்கத்தை நம்பி வராமல் மனுஷருடைய நீதியை நம்பி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். என்னென்று 50 பேர் இருந்தால் அப்பொழுது ஆபிரகாம், உங்களுக்காக வாசிக்கிறேன், 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? முதலாவது, ஆண்டவரே, துன்மார்க்கருடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல்
அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கரோடே நீதிமானையும் தங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், பாருங்க, இவன் எவ்வளவோ காரியங்களை பேசுறான், ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் என்ன செய்யல? பதிலளிக்கல. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தல முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்ப இந்த இடத்திலே தேவனுடைய கிருபையை பேசல, தேவனுடைய இரக்கத்தை பேசல, மாறாக நம்முடைய நீதிமான்கள் இருந்தால் நீர் அவர்களின் நிமித்தம் தேசத்தை ரட்சிப்பீரா என்று அவன் என்ன செய்கிறான்? நெகோஷியேட் பண்ண, தேவனோடு நெகோஷியேட் பண்ணுகிறான். அப்படியே 45, 40, 30, 20 அப்படியே எங்க வருது? 10க்கு வருது. நீதிமானின் நிமித்தம் 20 நீதிமான் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 20 நீதிமானின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். கவனியுங்கள், ஆண்டவருக்கு கோபம் வந்துடும் என்று சொல்லி நினைத்தது ஆபிரகாம். ஆண்டவர் அந்த இடத்துல எந்த கோபத்தையும் காண்பிக்கவில்லை. அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று அவரை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல ஆபிரகாம் நினைக்கிறார், இப்படி எல்லாம் கேட்டா ஆண்டவர் கோபிச்சிருவார் என்று அவருடைய நினைப்பு தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 10 நீதிமான் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமானின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனார். கவனியுங்கள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு தேசம், அதாவது தேசம் அழிய போகிறது என்று ஒரு செய்தி வருகிறது. ஆபிரகாம் அந்த தேசம் அழியக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் அவர் கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டு தேவ கிருபையை, தேவ அன்பை, தேவ இரக்கத்தை நம்பி ஜபிக்காமல் அவர் சுயக்கிரியை நம்பி ஜபிக்கிறார். அதனால் அந்த தேசத்தை அவரால் மீட்டு கொள்ள முடியவில்லை. அப்ப நாங்கள் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாங்கள் நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிறோமா அல்லது கிருபையின் காலத்தில் இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல. தேவ கிருபையை நம்பி ஜபிக்கிறோமா என்பதுதான் மிக 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 முக்கியம். அப்ப கவனியுங்கள், பெரியொரு தேசம் அழிய போகிறது என்று சொல்லி இருந்தும் ஆபிரகாம் ஜெபித்திருந்தும் அங்கே விடுதலை வரவில்லை. ஏனென்றால் அவர் நீதிமான்கள், நீதியா இருக்கிறவர்கள், சுய கிரியை செய்கிறவர்களின் நிமித்தம் நீர் இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் அங்கே அவர்களுடைய சுய கிரியை ஃபெயிலானது, ஆகவே அழிக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் மோசே நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கும் பொழுது அங்கே தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையினால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்ப கவனியுங்கள், நியாய பிரமாணத்திலே மோசே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் வந்து மோசேனிடத்திலே இப்படியாக சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனத்தை அழிப்பது தேவ சித்தம் அல்ல. அநேக வேளைகளிலே தேவன் இப்படியான வார்த்தைகளை பேசும் பொழுது நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மோசேயை செக் பண்ணி பார்க்கும்படி, அதாவது சோதித்து பார்க்கும்படி. நாங்கள் முன்னாடி பார்த்தோம், தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் நம்முடையவைகளை, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ளவும் நம் மூலமாய் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கே அவர் இப்படியான கேள்விகளை கேட்கிறார் என்று நாங்கள் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம்
5 7 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி கேட்டார். அப்ப கவனிங்கள், அவனை சோதித்து பார்ப்பதற்காக அல்ல என்று நாங்கள் பார்த்தோம் கடந்த நாட்களிலே. அவன் பிலிப்பு எண்ணத்திலே செயல்படுகிறான் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காகவும், பிற்காலத்திலே படிக்க போற நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவுமே தேவன் அப்படியான கேள்விகளை கேட்கிறார். அதே போலத்தான் இந்த இடத்திலே அவரே வாக்கு பண்ணின ஜனத்தை அவர் அழிப்பதற்காக கேட்கவில்லை. இந்த கேள்விகளை மோசேயினிடத்தில் நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னதன் நிமித்தம் மோசே எப்படிப்பட்ட வார்த்தைகளோடு வருவார், எப்பேற்பட்ட ஜெபத்தை ஜெபம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறியும்படியும், மோசே எப்பேற்பட்ட சிந்தை உடையவனாய் இருக்கிறான் என்பதை மோசே அறியும்படிக்குமே இப்படியான கேள்விகளை தேவன் கேட்கிறார். இங்கே இன்னொரு வசனத்திலே இதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். தேவன் அறியும்படிக்கல, தேவனுக்கு தெரியும். அவர்கள் செய்வார்களோ செய்ய மாட்டார்களோ என்பது தேவனுக்கு தெரியும். ஆதியும் அந்தமும் அவருக்கு தெரியும். எங்களுடைய வாயிலே சொல் புறவாதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். நாங்கள் கற்பத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக உலகம் தோற்றம் உருவாவதற்கு முன்பதாகவே, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்ப பாருங்க, எப்படியாய், அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே அவரால் பார்க்க முடியும். ஆமேன். அதை பார்த்து என்ன செய்ய முடியும்? அதற்கான தீர்மானங்களையும் திட்டங்களையும் அவரால் ஏற்படுத்த முடியும். அப்ப அப்படியாகத்தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார். ஆமேன். அப்ப இந்த இடத்திலே அவர் மோசே எப்படி செயல்படுவான் என்பதை அவனுக்கு நமக்கும் காண்பிக்கும்படிக்கு என்ன செய்கிறார்? இப்படியான கேள்விகளை கேட்கிறார். அதற்கு மோசே பாருங்க, எப்படி மோசே ஒரு நியாய பிரமாணத்திலே இருக்கிற மோசே, ஆனால் நியாய பிரமாணத்தின்படி பேசாமல் கிருபையை நம்பி பேசுகிறார். பாருங்க, கிருபையை நம்பி ஜெபிக்கிறார். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் அனைவருக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், நியாய பிரமாணத்தில் இருக்கிற மோசே நியாய பிரமாணத்தின்படி ஜெபிக்காமல் தேவனுடைய கிருபையை நம்பி, தேவனுடைய இரக்கத்தை நம்பி, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி, நீர் வாக்கு பண்ணி நீர் ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் இதைத்தான் செய்கிற தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், எந்த சூழ்நிலையும் எந்த பாவமும் உண்மை மாற்ற முடியாது, ஏனென்றால் நீர் வாக்கு பண்ணின தேவன். எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பாவத்தை வைத்துக்கொண்டு அல்லது பாவத்தை நினைத்து கொண்டு நீர் கிரியை செய்கிறவர் அல்ல, உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படிதான் நீர் கிரியை செய்கிறவர். ஆகவே நாங்கள் எங்களுடைய உடன்படிக்கையிலே உண்மை இல்லாமல் போனாலும் நீர் உம்முடைய உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்க வரும் பொழுது பாருங்கள், திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை என்ன செய்கிறார் மோசே? அவருடைய ஜெபத்தின் மூலம் விடுதலை ஆக்குறார், அல்லது ஜெபத்தின் மூலம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்ன செய்ய முடியும்?
எந்த ஜனத்துக்கும் எந்த தீமை வர இருந்தாலும் நாங்கள் அவருடைய கிருபையை இரக்கத்தை நம்பி வந்தால் நிச்சயமாய் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். அதைத்தான் நாங்கள் எங்கே பார்க்கிறோம்? நினிவேயிலே பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் பரிசுத்தமாய் வாழவில்லை. அங்கே நீதிமான்கள் யாரும் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் தேவனுடைய அன்பை நம்பி இரக்கத்தை நம்பி என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி மனம் திரும்பினார்கள். அவருடைய அன்பை நம்பி வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். ஆகவே யாருக்காக எவருக்காக நாங்கள் ஜெபித்தாலும், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அதாவது ரொம்ப தவறு செய்கிற ஒருவரா இருக்கலாம், அல்லது நிறைய கட்டுக்களில் இருக்கிற ஒருவரா இருக்கலாம், நிறைய தவறு பண்ணுகிற ஒருவர், அதாவது நாம சத்தியம் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் கேட்காம என்ன செய்கிறார் பாருங்க, அவர் திருப்பி திருப்பி வேற தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பாருங்க, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோர்வு வருது. இந்த ஆளுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை, இந்த ஆளுக்கு எவ்வளவுதான் ஜெபிச்சு கர்த்தர் எவ்வளவுதான் அற்புதம் செய்தாலும் இந்த ஆள் கேட்கவே கேட்காது, பிரயோஜனம் இல்லை என்று நமக்குள்ளே ஒரு சோர்வு வருது. ஆனால் அப்படி வரக்கூடாது. அவனீங்க இந்த உலகத்து டாக்டரை மறுபடியும் மறுபடியும் எனக்கு சக்கர வியாதி சக்கர வியாதி சக்கர வியாதி இன்னும் போகல இன்னும் திருந்தல என்று சொன்னால், இந்த உலகத்து டாக்டரே மறுபடியும் மறுபடியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களுக்கு மருந்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் சலிப்பாக இல்லை, இல்ல இல்ல உன்னை நீ எல்லாம் சரி வர மாட்டேன், இனிமே இந்த 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 ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாது, ஓடிப்போ என்று சொல்லுகிறவர் அல்ல. அப்போ ஒரு உலகத்திலே இருக்கிறவரை என்ன செய்கிறார்? மறுபடியும் மறுபடியும் ஒருவன் தவறு செய்து வந்தாலும் நிச்சயமாய் அவன் மீட்கப்படும்படி அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அந்த சுகனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான ஆலோசனையையும் மருந்தையும் கொடுக்கிறார். அப்ப நம்மிடத்திலே வருகிறவர்கள் தேவனுடைய கிருபையை நம்பி வருகிறார்கள், இரக்கத்தை நம்பி வருகிறார்கள். பிரியமானவர்களே, யாராவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பாச எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அந்த டெக்ஸ்ட் மெசேஜை நான் இக்னோர் பண்ணுவதே கிடையாது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார்? இப்படி ஒரு சகோதரனை நம்மண்டையிலே வழி நடத்துறார், அவன் விடுதலை ஆகும்படி. அப்ப அவன் கேட்டு வரும் பொழுது நாம என்ன செய்யக்கூடாது? இல்லை என்றோ அல்லது அதை இக்னோர் பண்ணவோ கூடாது. அப்ப எனக்கு எந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று, ஈவன் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் ஆறு என்ன பண்ணினாலும், என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலும், அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மேல கையை வச்சு என்ன காரணத்தை அதிலே சொல்லி இருக்கிறார்களோ அது இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். அந்த தேசத்திலே ஒரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசி நேரத்திலே, எனக்கு வேறு வேறு இடங்களிலும் மீட்டிங் இருந்தது, ஆனாலும் இவர் கேட்கிறார் என்று நான் டேட்டை கொடுத்த பொழுது அவர் என்ன செய்து விட்டார்? அவர் அதை பெருசாக எண்ணாமல் கடைசி நேரத்திலே கேன்சல் பண்ணி விட்டார். அப்ப எனக்கு மற்ற மீட்டிங்கு போக வேண்டி இருந்தது, அதுக்கு கூட என்னால போக முடியல. ஆனாலும் இட்ஸ் ஓகே என்று சொல்லிவிட்டு நான் மறுபடியும் யூகே வந்து விட்டேன். ஆனால் எனக்கு கிழமைக்கு கிழமை எனக்கு அவரிடத்திலிருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்வதாகவும் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்கு கிழமைக்கு கிழமை டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் டெக்ஸ்ட் மெசேஜை பார்க்கும் பொழுது அதன் மேல கையை வைத்து, தேவனே நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய அற்புத அதிசயங்கள் வெளிப்படுவதாக, உம்முடைய சத்தியம் இந்த தாசன் மூலமாய் வெளிப்படட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், உம்மை காணட்டும், உம்முடைய ரட்சிப்பு மேற்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆமேன். யாரை கொன்றும் தேவன் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்க முடியும். நீங்கள் துதிக்காவிட்டால் கற்கள் எழும்பி துதிக்கும். ஆகவே யாரையும் நாங்கள் இக்னோர் பண்ணாமல், யாரெல்லாம் வேதனையில, சில பேர் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா நம்ம மத்தியில தங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க.
அப்படி சொல்லும் பொழுது தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார், தேவன் இதை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார், ஆகவே நான் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல சிஸ்டர் பிரதர் நான் இப்ப ஜெபிக்கிறேன், நிச்சயமா தேவன் அற்புதம் செய்வார் என்ற அந்த இடத்துல அவங்களோட பிரச்சனைக்காக ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நம்பி வராமல், நம்முடைய சுய கிரியை நம்பி வராமல், நம்முடைய சுய பரிசுத்தத்தை நம்பி வராமல் தேவனை நம்பி வருவோம், தேவனை நம்பி ஜெபிப்போம், நிச்சயமாய் அற்புதம் உண்டாயிருக்கும். ஆமென். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிதான கிருபையின் காலத்திலே ஆபிரகாம் இருந்தான், ஆனாலும் சுய கிரியின் மேல் அவன் தன்னுடைய சிந்தையை அல்லது தன்னுடைய விசுவாசத்தை வைத்தபடினால் ரட்சிக்கப்பட வேண்டிய அந்த தேசம் அழிந்து போயிற்று. இன்றைக்கும் கூட நாங்கள் எங்களுடைய சுய கிரியை நம்பாமல் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நீர் நம்மை பரிசுத்தமாக்குறவர், நீர் எங்களுடைய நீதியா இருக்கிறீர், நீர் எங்களுடைய பரிசுத்தமா இருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு உடனே நீர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆகவே இந்த வேளையிலும் தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இந்த வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தோடு இணைந்து கொள்வோம். தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசு அறிவிக்கப்படாத இடங்கள் எல்லாம் இயேசு அறிவிக்கப்படுவாராக. கனவிலே சந்திப்பீராக. ஊழியர்கள் போக முடியாத இடத்திலெல்லாம் நீர் அவர்களை கனவிலே சந்திப்பீராக, வெளிப்படுத்துவீராக. ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளட்டும். தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா, அரபி தேசங்கள் எங்கெல்லாம் உம்மை எதிர்க்கிறார்கள், எந்த இடத்திலெல்லாம் சத்தியம் போக முடியாமல் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் எழும்புவார்களாக. ஜப்பான் எழும்புவார்களாக. நீர் வெளிப்படுவீராக. ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக. ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளும் தாமதங்களும் சத்துருவின் கிரிகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். ஈவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏனோ தானொன்று இல்லாமல் கிறிஸ்துவுக்கு எழும்பி பிரகாசிப்பார்களாக. சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. இது சத்துருவின் கிரிகை, இது சத்துருவின் கிரிகை, இது சத்துருவின் கிரிகை. இவற்றை நான் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரவில்லை, இவற்றை நான் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கவில்லை. இது சத்துருவின் கிரிகை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் நீ பற்றி கொண்டபடினால் நீ தேவனுடைய மகிமையை காண்பா என்று நீர் சொல்லுகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நெறிந்த நாளிலே முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணியாதவர், பற்றி எரிய பண்ணுகிறவர். இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக உம்முடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பார் ஆக. வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியாத்மா சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஜெபங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். உம்மை அறிகிற அறிவு இன்னும் உயிர்ப்பிக்கப்படட்டும். உம்மை அறியும்படியா நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் 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 நாங்கள் வளரும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மெய்யான தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறபடி உம்மை அறிகிற அறிவுக்காய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆழம், அகலம், நீளம், உயரம், அளவிட முடியாத அந்த அன்பு இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும். வெளிப்படுத்துவீராக, இன்னும் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துவீராக. சோதர் நாங்கள் அந்த அன்பை நம்பி தைரியமாய் உம்மிடத்தில் வர முடியும் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் விடுதலை உண்டாயிருக்கட்டும். கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். பூட்டப்படாதபடிக்கு திறந்த வாசலை இவர்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதற்கூடாக எல்லா நன்மையும் எல்லா மேன்மையும் வந்து இவர்களை மேற்கொள்ளட்டும். அதிசயங்கள் மேற்கொள்ளட்டும். அற்புதங்கள் மேற்கொள்ளட்டும். தேங்க்யூ லார்ட்.
அதிசயங்கள் மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. அற்புதங்கள் மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. பிள்ளைகள் இத்தனை வருடமாய் வேண்டிக் கொண்ட காரியங்களை இப்பொழுதே ரிலீஸ் பண்ணுகிறேன். இப்பொழுதே அவர்களை மேற்கொள்ளட்டும். இப்பொழுதே அதிசயங்களை காணட்டும். இப்பொழுதே அற்புதங்களை காணட்டும். சரீர சுகம், பரிபூரண சுகம், ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பூரணம் ஒவ்வொரு சரீரங்களையும் தொடுவதாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரங்களும் தொடப்படுவதாக, இந்த வார்த்தைகள் மேற்கொள்ளுவதாக, அற்புதங்கள் மேற்கொள்ளுவதாக, விடுதலைகள் மேற்கொள்ளுவதாக, குடும்பங்களுக்குள்ளே கிரிய செய்கிற எல்லா பிரிவினைகள் ஆவிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா கசப்புகளும் இல்லாமல் போவதாக, இதயத்தில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், கசப்புகள் நீங்கி போவதாக, தடையா இருப்பது கசப்பு, அன்னையுடைய வாழ்க்கையிலே தடையா இருப்பது கசப்பு இயேசுவின் நாமத்தினால் மற்றவளை குறித்திருக்கிற கசப்பு வெளியேறுவதாக, காயங்கள் கட்டப்படுவதாக, புதிய இருதயம் உருவாக்கப்படுவதாக, புதியவர்களாய் உருவாக்கப்படுவார்களாக. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. இறுதி பரியந்தமும் நீர் வழி நடத்துகிறதற்காய் நன்றி. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் இவர்களை மேற்கொள்ளட்டும். இவருடைய வாழ்க்கையிலே பலிகி பெருகட்டும். இவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் மேற்கொள்ளட்டும். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். எழும்பி பிரகாசி என்று நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் சுத்தமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம், திருச்சபையை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமென், 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 ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து வார்த்தைகள் விதைத்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக உங்களுடன் பேசி வழி நடத்துவாராக. தெளிவு பெற்றுக்கொள்ள ஞானத்திலே விருத்தியடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்